வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த 2 நாட்களாக தென் கடலோர மாவட்டங்களில் மழையை கொடுத்து கொண்டிருந்த அந்த மேலடுக்கு சுழற்சி, அதாவது காற்றழுத்த தாழ்நிலை தற்போது மாலத்தீவு அருகே நிலை கொண்டுள்ளது. அதன் காரணமாக தமிழகத்தில் இன்று தென் கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யும். இலங்கை தெற்கு பகுதி, அதாவது இலங்கையின் தெற்கு கடலோர பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும். மற்றபடி தமிழகத்தை பொறுத்தவரை கனமழைக்கான வாய்ப்பு குறைவு. நாம் நேற்றே சொல்லியிருந்தோம், அது இன்று கீழே டவுன் ஆகும் என்று. அதே போல் அந்த தாழ்நிலையானது வறண்ட காற்று காரணமாக, ஹை ப்ரெஷர் காரணமாக வட இந்தியாவில் அது ஹை ப்ரெஷர் தமிழகம் முழுவதும் ஆக்கிரமிப்பின் காரணமாக அந்த தாழ்நிலையானது மேலே செல்லாமல் தற்போது கீழே மாலத்தீவு வரைக்கும் நிலை கொண்டுள்ளது. அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். வறண்ட காற்று முழுவதும் தமிழகத்துக்கு கூட பரவி இருப்பதன் காரணமாக வறண்ட காற்று மற்றும் அதனால் குளிர்காற்று ஆகிய 2 காற்றும் சந்திக்கும் இடம் தமிழகம். ஒட்டுமொத்தமாக அது தென் தமிழகம் வரை பரவி இருப்பதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு பனிப்பொழிவு ஏற்படும். பின்பு எம்ஜிஓ என்னும் மேடியன் ஜூலியன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அந்த கடல் சார்ந்த நிகழ்வானது 8ஆம் தேதி மேற்கிந்திய பெருங்கடலில் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக வரும் 9ஆம் தேதி ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோனேசியா ஒட்டியுள்ள பகுதிகளில் காற்றழுத்த தாழ்நிலை உருவாகி அது முதற்கட்ட ஆய்வின்படி இலங்கை நோக்கி நகர வாய்ப்பிருக்கின்றது. எனினும் அது எம்ஜிஓ வரும் காரணத்தால் அது புயலாக மாறும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு புயலுக்கான ஸ்டேஜ் என்ற அறிகுறியை அது அடைய வாய்ப்பு இருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் 10ஆம் தேதி முதல் மழை, அதாவது 10ஆம் தேதி முதல் மழை படிப்படியாக தொடங்கும். ஆனால் முதல் கட்ட ஆய்வறிக்கையின்படி அது இலங்கையை நோக்கி ஒட்டி வரும். ஆனால் அது தமிழகத்தை நோக்கி கரையை கடக்குமா, இல்லை அது கடலிலே செயலிழக்குமா என்பதை வரக்கூடிய நாட்களில் தெரிவிக்கின்றேன். 7ஆம் தேதி வாக்கில் துல்லியமாக தெரிவிக்கலாம். ஏனென்றால் 7ஆம் தேதி இந்தோனேசியா ஒட்டியுள்ள புயல் உருவாகின்றது. அது நகர்ந்து வர 3 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் கடல் பயணத்திலே. பின்பு அது இலங்கையை நோக்கி வரும். அதன் பிறகு அது தீவிரம் அடையுமா, அது தீவிரம் அடைந்தால் எந்த திசையை நோக்கி நகரும், அது அதிக கனமழை வாய்ப்பை கொடுக்குமா, ஒருவேளை புயலானால் காற்று வாய்ப்பு இருக்குமா என்பதை அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு 7ஆம் தேதி வாக்கில் நான் துல்லியமாக தெரிவிக்கின்றேன். அதுவரை இந்த 4 நாட்கள் அதிக பனிப்பொழிவு இருக்கும். காலையில் குளிர் இருக்கும். வெப்பம் அடுத்த ஒரு 4 நாட்களுக்கு குளிருடன் சேர்ந்த வெப்பமும் இருக்கும். அதிகாலையில் குளிர் நிலவும். அதேபோல் ஈரப்பதமான குளிர்காற்று வீசும். ஸோ மக்கள் காலையில் வாக்கிங் செல்வதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த குளிர் காற்றானது அதிகமாக நம் உடலில் செல்லும் பொழுது நமக்கு சளி வாய்ப்பு இந்த மாதிரி அதிகமான ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ காலையில் பொதுவாக மாஸ்க் அணிந்தோ அல்லது காதில் ஏர்பட்ஸ் அணிந்தோ செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ அந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதி அந்த உருவாகிற அந்த தாழ்வு நிலையானது நம் முதல் கட்ட ஆய்வுமே தமிழகத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நீங்கள் படத்தை பார்த்தாலே தெரியும். அதாவது இலங்கை ஒட்டியுள்ள பகுதி, தமிழக கடலோர பகுதியிலும் நல்ல கனமழையும் மேகனமழை வாய்ப்பு அமைகின்றன. அதாவது பொங்கல் முன் டைம், அதாவது ஜனவரி 11ஆம் தேதி பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் கட்ட ஆய்வறிக்கையின்படி அது இலங்கை. ஆனாலும் அது வரக்கூடிய நாட்களில் துல்லியமாக தெரிவிக்கப்படும். தற்போது அந்த காற்றழுத்த தாழ்நிலையானது கீழே இறங்கி, அதாவது 2 நாட்களாக நமக்கு மழை பெய்து கொண்டிருந்த அந்த தாழ்நிலையானது தற்போது மாலத்தீவை நிலை கொண்டுள்ளது. அதனால் மேற்கூட்டங்களான முழுவதும் தெற்கு இலங்கை ஒட்டி நகர்ந்து அங்கே மழையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலை தான் நிலவுகின்றது. பனிப்பொழிவு அதிகமாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாலை மற்றொரு நாளைகளில் சந்திப்போம்.